சண்டே லஞ்ச் vlog தான் இது. பிரியாணி, சிக்கன் கிரேவி, டொமேட்டோ ஜாம், ரைத்தா பண்ணியிருக்கிறேன். இந்த ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். 2 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனு, இந்த ஸ்பூனே தான் எல்லாத்துக்கும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ போடுறது பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரகத்தூள் இந்த 300 கிராம் ப்ரானுக்கு எவ்வளோ தேவையோ அது போடணும். ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகுத்தூள், கரம் மசாலா. இதோட ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேம் அளவு தான். நான் போடுற மசாலாவுக்கு வந்து எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூன் தான். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். இதோட ஸ்பூன் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூளுக்கும் தனியாத்தூளுக்கும் ஒரே சைஸில் தான் ஸ்பூன் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரானை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு, ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க. லெமன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் புளியல. தண்ணியெல்லாம் எதுவும் விட வேணாம். ப்ரான்லேருந்தே தண்ணி வருன்றதுனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை ஒரு திக்காக பேஸ்ட் ஆக்கிட்டு ப்ரானை இதில் போட்டு நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறேன். டொமேட்டோ ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி நல்லா சீக்கிரம் வேகணும்னா நம்ம கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் சீக்கிரம் வேகும். கீ 2 ஸ்பூன் இப்போ நான் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். காஞ்ச திராட்சை அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக அதிலே நான் தக்காளியையும் போட போகிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி தோலெல்லாம் ஓரளவு இருக்கிற இடம் தெரியாமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பிரியாணிக்கு வந்து நான் 3 கப்பு எடுக்க போகிறேன். இங்கே 4 பேருக்கு 3 கப்பு போதுமான அளவு. இப்போ இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா அலசிட்டு சமைக்கிற தண்ணியவே ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அதை டைரெக்டாக நம்ம குக் பண்ணுறதுனால சமைக்கிற தண்ணியவே நான் வந்து ஊற வைக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நல்லா வேகணும். ஸோ அதனால் நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போது பிரியாணிக்கு ஆனியன் நான் வந்து நறுக்கிறேன். ஆனியனை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண போகிறதுனால நல்ல மெல்லிஸாக நறுக்கிக்கிறேன். அப்பப்போ இந்த ஜாமையும் கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ வேறு அடுப்பில் பாத்திரத்தை மாற்றிட்டு நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான அளவு ஜீனி போட்டுக்குங்க. ஜீனி எப்படி வந்து மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஜீனி போட்டோன்னே ஒரு கிளாஸி லுக் வரும். பாருங்கள், ஒரு கிளாஸியாக இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு பதம். எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீனி வேணுமா வேணாமான்றது தெரிஞ்சிடும். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஜாம் வந்து நல்ல கிளாஸி லுக் வந்துடுச்சு. கரெக்டான ஜீனி இல்லைன்னா அது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ நல்லா ரெட் கலரில் வந்துடுச்சு. அப்போ ஜீனி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது அதே எண்ணெய் சட்டியில் அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரான் வந்து ஓரளவு சுருண்டு வரும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சு, இதை பிரியாணியில் போட்டு திருப்பி வேக வைக்கும்போது ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ நல்ல லைட்டாக சுருங்கி வரும்போதே
இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட போகிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இந்த ப்ரானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது ஓரளவு சுருண்டு வந்தோடனே எடுத்து வச்சிட்டேன் நான். அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மசாலா வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நான் அரிசி கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியவே இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஒட்டி இருக்கிற மசாலா எல்லாம் கண்டிப்பாக நல்லா வந்துடும். இதை கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சுற்றி இருக்கிற மசாலா வர அளவுக்கு க்ளீனாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். திருப்பி அதே எண்ணெய் சட்டியில் பிரியாணி போடுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுடலாம். உங்களுக்கு விருப்பம்னா நாங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஜாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வதங்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா சுருங்க வதங்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்னொரு அடுப்புலையும் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் குழம்புக்கு. சுருங்க வதங்கின வெங்காயத்து கூட தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிடலாம். குழம்புக்கு நம்ம தாளிப்போம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஸ்டார் பூ, அன்னாசி பூ, மராத்தி மொக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிலையும் நல்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. ஒரு 4 பச்சை மிளகாவை நான் வந்து கையாலே உடச்சி போடுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இன்னும் நான் பிரியாணியில் உப்பு போடலை, உப்புன்னு சொல்லிட்டேன், இன்னும் போடலை. இப்போ குழம்புல வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். பிரியாணிக்கு வந்து மின்ட்டை வந்து நல்லா அலசிட்டு போட்டுருங்க. நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தண்ணி, அரிசி கழுவிருந்த தண்ணி, அந்த தண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்புலையும் தக்காளி வதங்கினதுனால சிக்கனையும் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கிறேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே பாஸ்மதி ரைஸ் போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல சீக்கிரம் ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. இது தம் பிரியாணிலாம் கிடையாது, அப்பப்போ நான் எடுத்து கிண்டி விடுறது தான். இப்போ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சிக்கனு நல்லா வதங்கணும். பொறுமையாக எடுத்து பாருங்கள். 3/4 பதத்தில் பிரியாணி வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் ப்ரானையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ப்ரான் போட்டால் தான் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடியே ப்ரான் போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி நல்லாவே இருக்காது. கீழே ஒரு தோசைக்கல்லை போட்டு அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சாச்சு. அந்த தம்மிலே அது நல்லா வேகும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் அதை மூடி வச்சிட்டேன். இப்போது தேங்காய் ஒரு 3 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நான் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா அரைச்சி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறேன். ஓரளவு வெந்திருக்கு. ஸோ அதனால் அதை நான் கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி மூடி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் ஊற்றிடலாம், தேங்காய் மசாலாவையும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கும்பரை பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு கெட்டியான தயிர் என்கிட்ட இல்லை, அதனால் ஜீனி, காஷ்மீரி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா கொஞ்சம் போட்டு பிளாக் சால்ட் போட்டு ஒரு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கிறேன்.
இப்போ பிரியாணி நல்லா வெந்துருச்சு. அத நான் ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வைக்க போறேன். சண்டேனா கண்டிப்பா எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட 2 மணி, 2:30 மணி ஆயிடும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, பிரியாணி சட்டியில கொஞ்சம் கூட அடி பிடிக்காம பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. கரெக்ட்டா தண்ணி இருந்ததுனால நல்லா வெந்திருந்துச்சு. அந்த கருப்பா இருக்கிறது கூட நம்ப மசாலா பண்ணோம் இல்லையா? அதோட இதுதான். பிரான வறுக்கும்போது ஒரு மசாலா பண்ணோம்ல, அந்த இதுதான். பிரியாணி வந்து அடி பிடிக்கல. இப்போ குழம்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியும் நான் அதில சேர்த்துட்டேன். இப்போ இந்த டொமேட்டோ ஜாமையும் ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளக்க போட்டுட்டு, இது எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ ஜாம், ஆனியன் ரைத்தா, சிக்கன் குழம்பு, பிரான் பிரியாணி. இதுதாங்க எங்க சண்டே லஞ்ச் மெனு. இந்த மெனுவ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.